ஃபைனான்சியல் பிலாசபிஸ் இது என்ன சொல்லுது தெரியுங்களா? சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய சம்பாதிச்சா ரிச் ஆயிடலாம். பட் த ட்ரூத் இஸ் நிறைய பேர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸா இருக்கிற காரணமே கம்மி சம்பளம் இல்லைங்களா, தப்பான மணி மேனேஜ்மெண்ட். இது சில புக்ஸ்ல சொல்றாங்க, ரிச் டேட் புவர் டேட், தி சைக்காலஜிக்கல் ஆஃப் மணி, த மில்லேனியர்ஸ் நெக்ஸ்ட் டோர். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரியே நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் இல்ல ஒரு பிசினஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், மாசம் ஒரு 50 ஒரு 80 இல்ல ஒரு 1 இருந்து 1.5, சில பேருக்கு 2 லட்சம் ரூபாய் மாசம் வருமானம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்படி வந்தாலும் நம்மளுக்கு பணம் பத்தல அப்படின்னு புலம்பிட்டே இருக்குமா. அது ஏன் அப்படின்னா, இன்கம் வர வர நம்ம லைஃப் ஸ்டைலும் மேல மேல ஏறிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஐபோன், ஒரு டாப் பிராண்ட் காரு, ஒரு பிரீமியம் ஹவுஸ், இது எல்லாமே நம்ம லக்ஸுரி நினைச்சு வாங்குறோமா. பட் சீக்கிரமாவே அது எக்ஸ்பெக்டேஷனா மாறிடுது. இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுற அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா ஒரு क्वेश्चन மார்க் தான். இதுல நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எனக்கு இன்னும் நிறைய இன்கம் வரும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பொய்ன்றாங்க. அதுல ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாங்க, if you don't investment when you earn less, you won't investment when you earn more. Habits don't change with income. ஒரு ஜாப் நம்மள ரிச்சர் ஆக்காதுங்களா, ஒரு பிசினஸ் அதுவும் அதுக்கு மேல ரிச்சர் ஆக்காதுங்களா, ஏன் ஒரு ஹை வேல்யூ இன்கம் வர்றது கூட நம்மளுக்கு பெருசா ரிச்சர் ஆக்காதுங்க. எப்போ நமக்காக நம்ம காசு வேலை செய்தோ அப்பதான் நம்மளால வெல்தியஸ்ட் பர்சன் ஆக முடியும்ன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்கம் ஏறும்போது லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா நம்மளோட இன்கம் தான் ஏறும், நம்மளோட வெல்த் ஒன்றும் பெருசா ஏறாதுன்றாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ஹையர் இன்கம் மிடில் கிளாஸ் லெவல்ல தான் இருக்கணுமா இல்ல அதை தாண்டி போகணுமான்றது நம்ம தான் கொஞ்சம் யோசிக்கணும். Don't forget to share and follow. See you on the next video. Bye.